வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் அல்வா செய்ய போகிறோம். இந்த அல்வா பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 2லேருந்து 3 நாள் வரைக்கும் வச்சு கூட சாப்பிட்லாம். இந்த அல்வா பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கப்பில் ஜவ்வரிசி தலை தட்டி எடுத்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கிறேன். ஜவ்வரிசியை 2 முறை கழுவிட்டு ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ ஜவ்வரிசி எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இது 3லேருந்து 4 மணி நேரம் ஊறினா தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், 1 கப்பு ஜவ்வரிசிக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றினேன். கரெக்டாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து இனிப்புக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா 1 கப்பு ஜவ்வரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெல்லம் கொஞ்சம் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். அடுத்து இப்போ ஒரு சாஸ்பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம அளந்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா நம்ம 1.25 கப் அளவுக்கு அளந்து வச்சுருக்கிறோம். அதே அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெல்லம் பார்த்திங்கன்னா கொதித்து வந்தால் மட்டும் போதும், பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஜவ்வரிசியை பார்த்திங்கன்னா 2 முறையாக சேர்த்து அரைக்க போகிறேன் நான். பெரிய ஜாராக இருந்ததுன்னா ஒரே தடவையாக போட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஜவ்வரிசியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், தோசை மாவு மாதிரி ஓரளவுக்கு திக்காகவே இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றியும் அரைக்கக்கூடாது. இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஜவ்வரிசி இருக்குது, அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஜவ்வரிசி அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி மீதி இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வெல்லமும் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த அல்வாவில் பார்த்திங்கன்னா முந்திரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் அல்வா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடும் போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முந்திரி கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ முந்திரி பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இதே நெய்லேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா ப்ரௌன் கலராக மாறுறது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் சர்க்கரையை கேரமல் பண்ணிவிட்டு நீங்கள் அல்வா பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி கலந்து விடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரையோட கலர் பார்த்திங்கன்னா தேனை விட இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வந்தால் போதும். ரொம்ப நீங்கள் கலர் அதிகமாக இது சேஞ்ச் ஆக விட்டுட்டிங்கன்னா கசந்து போயிடும். அதனால் இதை ஜாக்கிரதையாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி கரெக்டான கலருக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை வடிகட்டிட்டு சேர்த்திங்கன்னா தான் மண் ஏதாவது இருந்தாலும் அந்த வடிகட்டியில் தங்கிடும். இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடுங்க அந்த சர்க்கரையை. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற வெல்லம் தண்ணியை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதில் சர்க்கரை சேர்த்து பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஃபுட் கலர் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அல்வா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து பண்ணியிருக்கேன். இப்போ மீதி இருக்கிற வெல்லம் தண்ணியை இதில் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய மண் இருக்கும், அதனால் வெல்லத்தை எப்போவுமே வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் மண். இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ வெல்லம் சேர்த்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஜவ்வரிசி பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம்.
இந்த ஜவ்வரிசியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இந்த தண்ணியோடு அது நல்லா கலந்து வரணும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கலந்து விடுங்க. இல்லாட்டினா அப்படியே கெட்டி கெட்டியாக அங்கங்கே நின்றுடும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கலந்து விடுங்க. இந்த அல்வா பார்த்திங்கன்னா கோதுமை அல்வா மாதிரி ரொம்ப நேரம் கலக்க வேண்டியது இருக்காது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா கெட்டியாகி வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நம்ம கலந்துக்கிட்டு இருக்கும்போதே நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அல்வா பார்த்திங்கன்னா லைட்டாக வேக ஆரம்பிச்சிருக்குது. இது வரைக்கும் நம்ம நெய்யே ஊற்றலை. நம்ம சர்க்கரை கரைக்கும் போது ஊற்றினோம் பார்த்திங்களா, 1 டேபிள் ஸ்பூன் நெய், அது மட்டும்தான். இன்னும் நெய்யே ஊற்றவே இல்லை. நம்ம இந்த அல்வாவுக்கு நம்ம நெய்யும் ரொம்ப தேவைப்படாது. அல்வா பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் விதைகள் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். ஏலக்காவை முழுசாக தட்டி போடாமல், நான் அல்வா அப்படின்னாலே நம்ம விதைகள் போட்டால் தான் நம்மளுக்கு வாயில் கடிபடும் போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விதைகள் சேர்த்துங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் இது. இப்போ அல்வா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா திக்காகி கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குது. நல்லா வேகவும் ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா கடாயில் ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா திரண்டு வரணும். எந்த அளவுக்கு சுழண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சுழண்டு வரணும். இந்த ஜவ்வரிசி அல்வா பார்த்திங்கன்னா வீட்டில் எப்போதுமே ஜவ்வரிசி வச்சுருப்போம். குழந்தைங்க கேட்டால் ஏதாவது ஸ்வீட் கேட்டால் கூட நினச்ச மாத்திரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். ஊறுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஈஸியாகவே செஞ்சிடலாம். நெய்யும் ரொம்ப இழுக்காது. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஜவ்வரிசி அல்வா பார்த்திங்கன்னா நல்லா திக்காக சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற முந்திரியும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஜவ்வரிசி அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு ட்ரேக்கு மாற்றினாலும் சரி, அப்படியே சூடாக சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேக்கு மாற்றிட்டு பீஸ் போடுறதுக்காக மாற்றி வைக்க போகிறேன். இந்த அல்வா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பீஸ் போட்டிங்கன்னா பீஸ் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஜவ்வரிசி அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.